இப்போ ஃப்ரீ ஜோன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு எம்ப்ளாய்மென்ட் விசா எடுக்கணும் அப்படிங்கும்போது நெறைய செலவாகுறது மட்டும் இல்லாம, அந்த ஃப்ரீ ஜோன்ல நம்ம அந்த எம்ப்ளாயிக்கு என்ன வந்து நமக்கு சேலரி குடுக்குறோமோ, அதோடைய 3 மடங்கு சேலரிய நாம ஃப்ரீ ஜோன்ல டெபாசிட்டா வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு அனுசரிச்சு நம்மளுடைய லைசென்ஸ் ஃபீஸும் மாறும். அதேபோல நம்ம ஃப்ரீ ஜோனுக்குள்ள நம்ம ஒரு கம்பெனிய ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய குடவுன் தேவைப்படுது. இல்ல நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் லெவல்ல ஒரு ஆஃபீஸ் தேவைப்படுது அப்படின்னா, பர்ட்டிகுலரா அந்த ஃப்ரீ ஜோனோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள மட்டும் தான் நாம அதற்கான விஷயங்களை செய்துக்க முடியும். ஒரு கம்பெனி பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஒரு மிகப்பெரிய லேபர் கேம்ப் இருக்கணும், இல்ல அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு வேர் ஹவுஸ் இருக்கணும், இல்ல ஒரு ஷெட்டுக்குள்ள குடோன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். நாம அதுக்காக சூஸ் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட். ஐக்கிய அரபு அமீரகத்துல எல்லா எமிரேட்ஸ்லயும் இருக்கக்கூடிய இந்த மெயின்லேண்ட்ல நம்மளுடைய லைசன்ஸை திறக்கிறது பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மெயின்லேண்ட்ல லைசன்ஸ் எந்தெந்த மாதிரி திறக்கலாம், அதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுலேருந்து நமக்கு என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நாம தொடர்ச்சியா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.